நிக்காதீங்க அதைய விட்டு விலகி கொஞ்சம் மதுராம பக்குவமா உட்காருங்க உட்காருங்க அதைய விட்டு விலகி கொஞ்சம் மதுராம உட்காருங்க உட்காருங்க நிக்காதீங்க இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா எங்களோட நாடம் பக்கம் ஓடோடிதான் வந்தீங்களா எங்களோட நாடம் பக்கம் ஓடோடிதான் வந்தீங்களா ஓடி வந்துட்டேன் ஆட வந்துட்டேன் கூடி இருக்கிற உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன் ஏறப்பமா ஏறப்பமா கொத்தனாரு வேலை பார்க்கும் கொத்தனாருக்கு வணக்கமே கொத்தனாரு வேலை பார்க்கும் கொத்தனாருக்கு வணக்கமே தாளு கிடைக்காம அலைகிற மேசிரிக்கு வணக்கமே சித்தாடு கிடைக்காம அலையிற மேஸ்திரிக்கு வணக்கமே பல வீடுகளை காண்டை புடிச்சு பூசாம போட்டு இருக்கும் நாளைக்கு பூசுவோம் இன்னைக்கு பூசுவோம் லேட்டு பண்ற இன்ஜினியருக்கு வணக்கமே நம்ம இன்ஜினியருக்கு வணக்கமே காலையில காடு சென்று விவசாயம் முக்கியமன் விவசாயிகளுக்கு வணக்கமே நம்ம விவசாயிகளுக்கு வணக்கமே காலையில 11 மணிக்கு மேல பசை விட்டுட்டேன்னு வெள்ளையும் ஜெல்லையுமா இருந்துகிட்டு ஒரு ஆள்கிட்ட 50 ரூபா 100 ரூபா வசூல் பண்ணி சரியா 12 மணிக்கு பிராந்தி கடைக்கு போற மது பிரியருக்கு வணக்கமே நம்ம மது பிரியருக்கு வணக்கமே 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 வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே இருக்கிற அனைவருக்கும் வணக்கமே பக்கத்து வீட்டு பொம்பளை புள்ள போன் நம்பர் வாங்கிக்கிட்டு நைஸா கரெக்ட் பண்ணுவோம்னு போன் அடிச்சு பேசி பொண்ணே விரும்புறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் லவ் பண்ற புண்ணிய வாங்களுக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே 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 வாங்க வாங்க உட்காருங்க பல வாய் பேசுறேன் ஓடியா வாங்க வாங்க உட்காருங்க இந்த காலி நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க அப்படி பதயத்தை விட்டு விலகி பதயத்தை விட்டு விலகி பக்குவமா உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 அட நான் ஒரு ஏமாளி 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 இணையத்துற ஒரு கோமாளி 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 அட நீ ஒரு ஏமாளி ஏமாளி அம்மா மாதிரி அத்தை மாதிரி பாருங்க பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாரே அத்தா மாரே பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க தம்பி மாரே தங்கச்சி மாரே பாருங்க கைவிடைய நாடகத்தை பாருங்க பாருங்க அப்பா மாரே அத்தா மாரே பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க ஆரோரம் சோ அப்படின்னு பறவை விரட்டலாம்னு சரி நாங்கெல்லாம் ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் ஆ, வந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்புறம் ஒரு ஆள் இங்க இருந்து இது பண்ணிருந்த லொகேஷன் அனுப்பியிருந்தார் அங்க போயிட்டு மகமாய் நடக்கிற இடத்துக்கு எங்க அந்த மாதிரி போனா தம்பி நீங்க நடிக்க வேண்டிய மேடம் இங்க இல்ல சரி அங்கிட்டு இருக்கு நாங்க வாங்கிட்டு 8:40க்குலாம் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நீங்கெல்லாம் முதலாளி நாங்கெல்லாம் தொழிலாளி ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க கூட்டம் கடல் மாதிரி இருக்கியா கண்டிப்பா வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் வர்க்கந்தே கடுமையா இருக்கு எள்ளு போட்டா எள்ளு எடுக்காது. ஆமா எள்ளை போட்டா எப்படி எடுக்க முடியும் இந்த கூட்டத்துல அதனாலதான் எள்ளு போட்டா எள்ளை எடுக்க முடியாது ஆமா ஆமா அப்படின்னு சொல்றது ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நீங்கெல்லாம் முதலாளி நாங்கெல்லாம் தொழிலாளி சரி ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை நீங்க எவ்வளோ பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையா நாடகம் சிறந்திருப்பமா இருக்கும் ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா இப்படி சிரிச்சா நம்மளை பொண்டாட்டி விட்டுட்டு போயிருக்கோம் ஏதோ புருஷன் செய்வனையில் மிஞ்சிட்டான் அப்படின்னு ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்றாளே அது உண்மையா பொய்யா உங்களை நான் கேட்கிறேன் அண்ணே அது உண்மையா பொய்யா உண்மைதானே பொய் என்னண்ணே சொல்ற நம்மளும் வருஷத்தோட தான் சிரிக்கிறோம் சரி எந்த நோய் விட்டு போயிருக்கு
நாளாக நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. சோறு அதிகமா சின்ன சுகர், ஆமா வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, சரி கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வெதர் வாய்வு, வெதர் வாயு முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு, என்ன பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு, சரி ஒரே தான் டீ குடிச்சோம்னா பித்தம், ஒரே தான் காபி குடிச்சோம்னா என்ன யாதுன்னே தெரியல, ஒரே தான் தண்ணி அடிச்சோம்னா லிவர் வீங்க, ஓஹோ அப்புறம் மண்டை வீங்க, அதுக்கப்புறம் அதோட நமக்கு வந்து நீர்மாலை எடுத்துருவாங்க. ஆனா மனுஷன் இப்ப எப்படி வாழ்றேன்னே தெரியல. எதை சாப்பிட்டாலும் கெடுதல் தான். நான் ஒரு யோசனை நீ பார்த்தேன். என்ன யோசனை? இந்த வருஷம் வக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன். என்ன நீ சொல்ற? அதுவும் கிடைக்கல. நானும் மாடு மாதிரி தானே இருக்கேன். கேரளாவில் வந்து ஒரு குரூப் வரேன். சரி அவன் கட்டினா 80 ரூபாயாம், நம்ம கட்ட சொன்னோம்னா 150 ரூபாயாம். மனுஷன் எப்படி வாழ்றேன்னே தெரியல. முதவாவது கட்டினாங்க, இப்ப மிஷினை விட்டு சுருட்ட ஆரம்பிச்சுட்டேன். குறிச்சுன்னு அந்த வக்கலை மட்டுமா சுருட்டுறாங்க. நாட்டில் எவ்வளோ காய்ச்சவோ எவனோ சுருட்டுறேன். ஏழை எளிய மக்கள் பாவம் கஷ்டப்படுற வயிற்றுல அடிக்கிறாங்க. என்ன செய்யறது? திருடங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளாக இருப்பேன். அவன் முண்டமாக அடிப்பேன். அவனை ஒரு ஆளும் பிடிக்காது. அதை சொல்லுங்க. நம்ம ஆள் 2 ரூபாய் எடுத்துட்டு போயிடுவேன் தெரியாம. அவனை பிடிக்க 15 ஆள் நிற்கி. கொள்ளையடிக்கிறேன் ஒருத்தன், மாற்றேன் ஒருத்தனா இருக்கு. மனுஷன் இந்த நாட்டில் எப்படி வாழ்றேன்னே தெரியல. இந்த நாட்டில் நம்மளை ஒழுங்காக நல்லா வாழ விட மாட்டாங்க, சாக விட மாட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ நாடகத்தில் நல்லா சம்பாரிச்சு டெய்லி நாடகத்துக்கு போனோம்னா பக்கத்து வீட்டுக்காரன் பேச ஆரம்பிப்பேன். எப்படி? டெய்லி நாடகம் இத்தண்டி உருவமா இருக்கேன். எவன் தாண்டி உன்னை நாடகத்தை கூப்பிடுறாங்க? டெய்லி 5000 10,000 அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து கொட்டை ஏற கத்துறது எனக்கு தான் தெரியும். சில ஊரில் மைக்கே நல்லா இருக்காது, நல்லா இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா மைக்கேட்டுக்காரன் ஆள் வச்சு எண்ணெய் அடிப்பேன். சோறு ஓட்டால் சரியில்லைன்னு சொன்னால் அவன் கரண்டி கம்போடு நிற்கிறேன். ஆமாம் ஆமாம். சோறு இல்லை அந்த ஆள் அடிக்க வரேன். உங்களை வாசிய சரின்னு சொன்னால் இவன் ஆள் வச்சு அடிக்க வரேன். பொம்பளை டான்ஸை கட்டி பிடிச்சி அவங்க புருஷன் கத்தியோட இருக்கேன். பாதுகாப்புலடா குத்திடுவாங்க போல. மனுஷன் இப்போ எப்படி வாழ்றேன்னே தெரியல. ஆமா, பிச்சை எடுத்தாலும் அதுலயும் கேட்கிறேன். தண்டி உருவமா இருக்க பொலியல் மாதிரி முண்டை போய் புழைக்க வழியிலேயே பிச்சை எடுக்க வந்து கை கால் நொண்டியான்னு கேட்கிறேன். அப்படின்னு கேட்கிறேன். மனுஷன் இந்த நாட்டில் வாழவே முடியல. நல்லா சம்பாதிச்சு கார் வாங்கி ஓட்டணும் வச்சு நம்மளால பேச ஆரம்பிப்பேன். எப்படி? டெய்லி நாடகம். ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா பக்கம் பேசுவாங்க. டெய்லி நாடகம், கார் வாங்கி ஓட்டுவாங்கல்ல. 5000 10,000 இல்ல, நீ சும்மா சோத்துக்கு சோறு, காசு காசு, சம்பளத்துக்கு சம்பளம். 12 மணி ஆச்சுன்னா டெய்லி ஒரு லேடிஸு இவனுக்கு தாண்டி அக்கா அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த காரை விட்டுட்டு நம்ம பைக்கில் உணவு வச்சுக்க நம்மளால பேச ஆரம்பிப்பேன். எப்படி? தம்பி கார் வாங்கினானா, சரி வண்டி டிவி கட்ட முடியலன்னு காரை தூக்கிட்டு போயிட்டோம்னு சொல்லுவேன். நம்ம வீட்டில் நிப்பாட்டி இருப்போம். அதை விட்டுட்டு பைக்கை விட்டுட்டு நடந்து உணவு வச்சுக்க ஊர் உலகமே பேச ஆரம்பிச்சிடும். எப்படின்னு? அதில் ஊரு காசை திங்கவும் சுகர் கூடிடுச்சு. சரி நடந்துக்கிட்டே இருக்கிறேன். ஒன்று நம்மளை வாழ விட மாட்டாங்க, சாக விட மாட்டாங்க. அதனால் அதை பார்த்து ரொம்ப அன்னைக்கு 2 பேரும் நடந்து போயில பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி? ஏய் எனக்கு தாண்டா கூடன்னு அந்த ஆள் சொல்கிறேன். ஏய் எனக்கு தாண்டா கூட. நான் நினச்சவங்க சொத்து வாங்கி போட்டது. சரி இடம் கூட இருக்குமோல அப்படின்னு. என்னன்னு கேட்குறேன். சுகர் இவனுக்கு 450 தான், அவனுக்கு 550 தான். எனக்கு கூட உனக்கு கூட நான் சொத்து பிரச்சனை எடுத்துக்கிட்டு. ஓஹோ. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பிறந்த பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வர இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க உங்களெல்லாம் நல்லா என்ன சொல்கிறோம் நல்லா கேட்டு புத்தியாக இருக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பையன் விரும்புகிறேன், லவ் பண்ணி அந்த பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போகிறவன் ஒரு பொம்பளை பிள்ளை விரும்புகிறான்னா ஒருத்தன் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம். கண்டிப்பா. ஒரு சுற்றுலா தலத்துக்கு கூட்டிட்டு போகலாம். ஆமா. இங்க இருந்து வெறும் மலைக்கு வேலிக்கருவேக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன். ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போய் 13 பேருக்கு எடுத்திருக்கேன். 13 பேருக்கு எடுத்து பாவம் செத்து போறது பரிசு இல்லை. தண்ணி ராடை எடுத்து தாயில அந்த பொண்ணோட உறுப்புக்குள்ள நினைக்கிறேன். அவளை மனசு பெரிய வேதனையா இருக்கு. பாவம் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் பார்த்து இந்த நாட்டில் ரொம்ப சுதாரிப்பா இருங்க. ஏன்னா தவறு மேலே தவறு நம்ம பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கிறேன்.
மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு நாளும் ஒரு வீடியோ பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கண்டிப்பா இந்த பொம்பளை பிள்ளைலாம் விரும்புகிறேன் மயிரை பிடுங்கன்னு ஓத்தா விரும்பும் என்னத்த சொல்றேன்னே தெரியும். ஆத்தாப்பின்னு சொல்கிற பார்த்து கொடுத்து மாப்பிள்ளை கட்ட கல்யாணம் பண்ணி காட்டு ஒழுங்காக இருங்களே. போய் அப்புறம் வேலைக்கு வச்சு கொண்டு விட்டாங்களா? இதை ஏனே நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை பற்றி வச்சுருக்கீங்க. அடே அதைத்தாண்டா சொல்கிறேன். சரி. ஏன்னா இந்த நாட்டில் சின்ன பிள்ளைய விடுறாங்க. கண்டிப்பானே 13 வயசு பிள்ளை பாவம். இப்போ சொன்னனே 13 வயசு பொம்பளை பிள்ளைய 13 பேர் இது பண்ணியிருக்கேன் பாவம். மனசு ஐயா ஐயா நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே பேசுங்க, நான் என்ன போகிறேன். உங்கள் சத்தம் தான் கேட்குது. ஏன்னா மனசு வேதனையாக இருக்குது. தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்க பிள்ளையெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவெல்லாம் கும்பிட்டு கேட்குற வண்டியில் போயில பார்த்து. ஏன்னா நம்ம உசுரை மட்டும்தான் வாங்க முடியாது. இப்போ கை போச்சுன்னா வேற கையை எடுத்து வச்சிடலாம். கால் போச்சுன்னா புளிய மரத்துக்காக மரத்தை வெட்டியாவது வச்சுக்கலாம். மூக்கு போச்சுன்னா மூக்கோட எடுத்து வச்சிடலாம். குஞ்சு போச்சுனாலும் குஞ்சோட எடுத்து வச்சிடலாம். எந்த குஞ்சுனே? ஏதோ ஒரு குஞ்சு. சரி இப்படி கேள்வி கேப்ப என்னை வருதுன்னா புழுத்த பச்சா என்னை திட்டாங்க. ஏன்னா இந்த எதுக்கு மண்டையில் மட்டும் ஏதாவது அடிபடுச்சுன்னா மனுஷன் வாழ்க்கையே வாழ முடியாது. அதுதான் காவல்துறை அதிகாரியா நம்மளை சும்மா இருக்க முடியாமல் ஹெல்மெட் மாட்டுங்க சும்மா இருக்க முடியாமல் இல்லை. நம்ம பாதுகாப்புக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை செய்யணும். நம்ம மாட்டானாலே அந்த ஆளுங்க வீட்டில் உள்ள கடுப்பில் நம்மளை போட்டு அடிக்கிறது. அதனால் பார்த்து வண்டியில் போயில ரொம்ப கவனமாக பார்த்து பத்திரமா போங்க. அன்பு சொந்தங்களே, நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் வண்டியில் போயில கவனமாக போங்க. உங்களுக்கு இந்த ஸ்கூட்டியில் ஏறிட்டா உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தெரியும். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொம்பளை என் கவட்டுக்குள்ள விட தெரிஞ்சு. என்னன்னு சொல்கிற? ஏற்கனவே நாட்டை தண்டி உருவமாக இருக்கேன். சரி லேசாக விட்டால் அகல ஓட முடியாத பிரேக்கில் என்ன இங்கேடா பிரேக் இருக்கு. தயவு செய்து வண்டியில் ஓட்டுறேன். நான் வளர்த்த ஆத்தாக்க பாவம். ஏன்னா அந்த கணவர் புருஷன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் போய் இருக்க முடியாமல் நாங்கள் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு வரோம்னு எதுக்கு இந்த காசை கொண்டு போய் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணும்னு தான் வரோம். ஏன்னா கணவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு எதுக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு வாருங்க இந்த நாட்டில். ஏன்னா நிறைய ஆள் ஆம்பளையால் ரொம்ப பாதிச்சு போய் திருறேன். ஆனால் தாலி கட்டையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்கவே ஓயாமல் போன் பேசுவேன். என் செல்லம் வயிறம் நீ இல்லைன்னா நான் இல்லை தாலி கட்டுற வர. சரி நீ தாண்டி என் கண்ணங்கரைன்னு நம்ம சொல்லுவேன். நீ தாண்டி ஆப்பிள் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவேன். அப்படியே ஒரு மயில் இருக்கா உனக்கு தெரியுது. ரொம்ப வேதனைப்பட்டிருக்காட்டாப்பா. ஒரு மயில் ரொம்ப நம்மளை காட்டில் ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன். ஒரு மயில் இருக்காதா செல்லாம் வயிறம். நீ தான் என் பாசக்காரி ரோசக்காரின்னு சொல்ல கல்யாணம் பண்ணி அந்த ஒரு மாதம் அந்த அந்த மரியாதையே வேற. அந்த பொம்பளை பிள்ளை நடந்து போனா அது பின்னாலே போவேன். பாதுகாப்புத்தேன். மூஞ்சி வெளியே விடுவேன், பவுடர் அடிச்சு விடுவேன், பொட்டு வைப்பேன், மல்லிகை போச்சு விடுவேன். செல்லாம் என் வயிறை பொண்டாட்டின்னு ஒரு மாதம் சொல்லுவேன். சரி அந்த அந்த ஒரு மாதத்துல திடீர்னு நடந்துருந்து போய் கல்லு தட்டிச்சுன்னு வச்சுக்க. கல்லை திட்டேன். நோத்தா என்ன கல்லு வயிறை என் பொண்டாட்டி கல்ல இருக்குன்னு கல்லை திட்டுவேன். ஒரு மாதம் கழிச்சு இவன் கேட்பேன் பொண்டாட்டிக்கு எப்படி போய் கல்லில் போய் எடுத்தேன். சனியை முடிச்ச முண்டை இதில் போய் மோதிரி பொம்பலானா பொருளியா வச்சுக்கன்னு. ஏன்னா எதுவுமே ஒரு கணக்குத்தேன். நான் பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வாழ்க்கையில் எல்லாருமே வாழ்கிறது கொஞ்ச நாள் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியாது. என்னைக்கு சாக போகிறது மட்டும்தான் தெரியாது. சாக போகிறது மட்டும் தெரிஞ்சுன்னா நம்மளால பேச ஆரம்பிச்சிருவேன். எப்படி மாப்பிள்ளை உனக்கு என்னைக்குடா செவ்வாய்க்கிழமையா? எனக்கு வெள்ளிக்கிழமை மதியண்டா. ஏன்டா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்? உனக்கு என்னைக்குடா? எனக்கு நாளை கழிச்சுடா. அது பார்த்தா அன்னைக்குன்னா ரொம்ப தம்பி உனக்கு என்னைக்குடா? ஆமா சனிக்கிழமை தான் பெருமாளை கும்பிடுவேன். அந்த விஷயம் மட்டும்தான் தெரியாது. இந்த நாட்டில் இருக்கிற வரை சந்தோஷமா இருக்கணும். முதல்ல ஒற்றுமை முக்கியம். ஏன்னா அந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த இன்னைக்கு இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அன்னதானம் ஏற்பாடு செஞ்சு இந்த நாடகம் எல்லாரும் இளைஞருக்காக ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்கண்ணே. ஏன்னா இந்த நாட்டில் இளைஞர்கள் ஒன்றுபட்டா நம்ம வாழ்க்கை எல்லாமே செயல்படும். இளைஞர்கள் மட்டும் இல்லை, நம்மளும் அதே மாதிரி பெரியவனும் ஒரு சின்ன பயலுக்கு ஒரு செயலை தோன்றானா அவனுக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும். ஆமா இவங்க செஞ்சு புலந்தாங்க மயிர புடுங்கினா போடா முண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுலையுமே ஒரு முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை புகுத்தி விடும் சொல்லியிருக்காரு. எதையுமே ஒரு முயற்சி பண்ணோம்னா வாழ்க்கையில நல்லா இருப்போம். அதனால இங்க வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் பேரன்பார்ந்து என எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும்
ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். சரி. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எது? கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். அது என்ன டைவர்ஸ் நிகழ்ச்சி? டைவர்ஸ் நிகழ்ச்சினா பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில குழம்ப தூக்கி ஊத்துறது. சரி. ஆமா, உனக்கு நடந்ததெல்லாம் பெரியது. ஆனா உன்ன மாதிரி நல்ல மனுஷன் நாட்டிலே பார்க்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. போதையை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நம்ம வீடு இதுதான். அதான் தேவையில்ல, பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் அடே வார்த்தாள் கொண்டாட்டியோட போய் படுத்துட்டான்டா. என்ன நீ சொல்ற? இந்த பொம்பளை ஆளுங்க குறுப்பு செல்ல கட்டிருக்கா? உங்களை கும்புறேன், குறுப்பு செல்ல கட்டுங்க, ஒரே வீட்டுல படுக்காதீங்க. பொண்டாட்டி நினைச்சு மாமியால மண்ணு கட்டிட்டாங்க. அதான் லூச முடியாத ஒன்னா தெரிஞ்சே தவிர தனித்தனி ரூம்ல போய் இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன ஆச்சு? அடே யானை அது ஐயோ ஐயோன்னு கத்து விடல. இறுதி லூசு முண்டா சத்த இரு அப்படின்னு. நல்ல வேலை கையை அப்படி தடையை பார்த்துருக்கேன். வெறும் தோலும் தொங்கலுமா இருக்கணும்னே விட்டுருக்கேன். இந்த குறுப்பு சேலை கட்டுறதும் பார்த்து கட்டிக்கிறேன். உங்களை கும்பிடுறேன் நான் வளர்த்த ஆத்தாக்க. இந்த குறுப்பு சேலை கட்டிருக்க வாரு. இந்த குறுப்பு சேலை வாழ்நாளே மறக்க முடியாது. பூரா குறுப்பு சேலை. குறுப்பு சேலை. அதனால இந்த நாடகத்துக்கான வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை, ஏன்னா வசனம்லாம் நாடகம் பெரிய நாடகம். ஆமா ஆமா. ஏன்னா இந்த இங்கிட்ட நம்ம ஏரியாவில் நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. பேரன்பார்ந்த பெரியோர்களை, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை புரிபடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே மற்றும் இந்த நாடகத்தை காண எங்கெங்கோ இருந்து வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே தூங்கிட மற்றும் இந்த குறுப்பு சேலை கட்டி வருகின்ற அத்தனை குறுப்பு லீடர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கைதட்ட பாடுறா. உங்களுக்கு கைதட்டு வரும் புருஷம்பளம் அப்படி பித்து கொண்டு வைத்திருந்தேன். இந்த திருவிழாக்கு பல யோசனை. என்ன யோசனை? அந்த திருவிழா வந்தா பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் தாண்டா. ஜவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோர் போகணும், நகை கடை போகணும், பியூட்டி பார்லர் போகணும், இந்த பிரிவு எடுக்கணும். அவங்க புருஷம்பளம் அம்புன்னு பித்து கொண்டு வைத்திருவேன். 15 கிலோ கறி எடுக்கணும், 50 பாட்டில் வாங்கணும், பிச்சை எடுக்கணும். இவன் அவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி சாக்கட்டு 800 ரூபா தைய கூலி. 800 ரூபாய்க்கு அப்படி என்னன்னு? அது பின்னால ஆர்ச்சு, 2 நிலை, 2 சன்னல், 2 கயறு, 2 குண்டு. யாரு குண்டு? அடே குண்டுனா அது குண்டு இல்லடா. அப்புறம் பின்னால 2 குண்டு. சரி. எவனா பின்னால சொன்னா மூக்குல இப்படி சொல்லட்டி அடிக்க. குறுப்பு சேலை கட்டி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். புருஷன் எல்லாம் பாவம் பித்து கொண்டு வைத்திருக்கேன். கொத்தனார் வேலை பார்த்து, சென்ட்ரிங் வேலை பார்த்து வெயில கிடந்து செத்து தவுசர்ல 32 ஓட்டை இருக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம தவுசர் ஓட்டை தானே. அது பார்த்தா குறுப்பு சேலை கட்டி அந்த 8 நாளைக்கு பெண்கள் ஒண்ணு சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அவளை தாத்தாக்க இந்த முத்தாளம்மன் நினைத்துக்கிட்டு அந்த பகவதி அம்மா அந்த எல்லா தெய்வத்தையும் சொல்லிட்டு வர பாடுவோம். எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அப்படி கும்மி கொட்டா. அவர் எப்படி அப்படிதான் வரத பாருங்க, வாசஞ்சு வரத பாருங்க. இப்படித்தான் பொம்பளை ஆளு கும்மி வீட்டுல கத்துங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே வரத பாருங்க, வாசஞ்சு வரத பாருங்க. கொட்டுங்காடி பெரிய பொருள் இவங்களை பாரு உடனே கொட்டிட்டு இப்படித்தான் பொம்பளை ஆளுங்க பேசிக்கிறேன். ஆமா ஆமா. அத நம்மால ஆம்பளை ஆள் நுழைவான் பாரு. எப்படி? அடியே ஆத்தி அவங்க போட்ட கட்டிக்கு கண்ணன் இருக்கும். சரி. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குவேன். அத்தாச்சி அண்ணே வந்துட்டானா அது கிடைச்சது அத்தை வேணும். போதையில முண்டைக்கு தெரியாம அத்தாச்சி அண்ணே வந்துட்டா ஸ்டைல் அப்படி சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன் பாடு. அப்படி தவறத பாருங்க,
அதோட அடிச்சுக்கிட்டும் மண்டே உடச்சுக்கிட்டும் முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். சரி. செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்கொலை ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறும் மாதிரியே முழிப்பாரு, ஏன்டா முளைப்பாரி ஓட்டும். அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இப்படி சிரிக்கணும். நீங்கள் சிரிச்சாத்தே நாங்கள் நல்லா இருக்கலாம். உங்களை சிரிக்க வைக்கிறது எங்கள் வேலை, நீங்கள் ரசிக்கிறது நீங்கள். சில ஊரில் நாடகத்தை வச்சுட்டு அந்த ஆளுகள்ட்ட என்னவோ நம்ம சொத்து வத்தை எழுதி வாங்கின மாதிரி. அதை சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருக்கு, முன்டன் தண்டனமா முன்ன வந்து பப்புனு அப்படின்னு சொல்லி எனக்கு ஈழ கொலை நடுங்கிருச்சு. ஏற்கனவே நம்ம ஊரில் 10 பேர் நம்மளை அடிக்க திட்டுறாங்க. இங்கே வந்து பப்புனு உள்ள விட்டான்னு சொல்லு. நான் நினச்சேன் அவர் தான் மெயினான ஆளாக இருப்பார் போல. சரி சரி. அவன் முண்டை பொம்பளை சோக்கு போல. அவன் பொம்பளையை பார்க்குறக்கா உள்ள போய் டான்ஸ் வர சொல்லு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாடகத்தை ரொம்ப சிறப்பாக ரசிக்கணும். இந்த முத்தாளம்மனை பற்றி பாடிட்டு அப்புறம் ஆரம்பமா ஹலோ ஹலோ குடும்பத்தோடு இக்கரை கோசியாடா எங்கடா எழுதிருக்கு? குடும்பத்தோட இக்கரை கோச குறிச்சி வருவோம் இந்த குறைகள் எல்லாம் முத்தாளம்மனு கிட்டே சொல்வோம். குறைகள் எல்லாம் முத்தாளம்மனு கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா முத்தாளம்மன நினைப்போ. கவலை வந்தா முத்தாளம்மன நினைப்போ. குடும்பத்தோட இருக்கிற கோசி வருவோம். நாங்க வருவோம். எங்க குறைகளையே முத்தாளம்மன் கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா முத்தாளம்மன நினைப்போ. கவலை வந்தா முத்தாளம்மன நினைப்போ. ஏ குடும்பத்தோட வசூலிச்சு வருவோம். நாங்க வருவோம். குறைகள் எல்லாம் முத்தாளம்மன் சொல்வோம். எங்க குறைகளையா முத்தாளம்மன் கிட்டே சொல்வோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எத்துக்கரண செலுத்தி நாம மணி கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எத்துக்கரண செலுத்தி நாம மணி கட்டுவோம். அருந்த வரும் புரிஞ்சோரு முத்தாளம்மன் கையிலே. எவரும் புஞ்சவரும் முத்தாளம்மன் கையிலே. அருந்த வரும் புரிஞ்சோர் அம்மன் கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே. ஏ குடும்பத்தோட வசூலிச்சு வருவோம். எங்க குறைகள் எல்லாம் முத்தாளம்மன் கிட்டே சொல்வோம். நேத்தை ஏத்திடுவார் முத்தாளம்மன் தான். ஏத்திடுவார் முத்தாளம்மன் தான். நிறைவேற்றி வைப்பதுமே முத்தாளம்மன். அதோ ஏத்திடுவார் முத்தாளம்மன் தான். நிறைவேற்றி வைப்பதுமே முத்தாளம்மன் தான். ஆட்டமாடி வாராளை முத்தாளம்மன் தான். ஆட்டமாடி வராளையா முத்தாளம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே முத்தாளம்மன் தான். ஏ குடும்பத்தோட வசூலிச்சு வருவோம். நாங்க வருவோம். எங்க குறைகள் எல்லாம் முத்தாளம்மன் கிட்டே சொல்வோம். ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா? காளியாத்தா தீவோட்டு ஆடி வருவா. அதோ அந்த கூப்பிட்டா ஓடி வருவாளா? ஏ முத்தாளம்மா போட்டு ஆடி வருவாளா? ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா? காளியாத்தா சாமி வந்துட்டு அதோ கூப்பிட்டா ஓடி வருவாளா? காளியாத்தா தீவோட்டு ஆடி வரு. அதோ அந்த கூப்பிட்டா ஓடி வருவாளா? ஏ முத்தாளம்மா போட்டு ஆடி வருவாளா? அம்மா உடுக்கை பிடித்தவளே ஆத்தா முத்துராஜம் நின்றவளே. உடுக்கை பிடித்தவளே ஆத்தா முத்துராஜம் கொண்டவளே. ஓடிவாமா தாயே ஒரு சொல்லு ஆசையே. அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா. கலங்கையில் வந்து அலை கட்டுமா. ஆத்தா கிளம்பிட்டாரா ஆத்தா. அம்மா பிடிக்காதேம்மா. ஆத்தா கிளம்பிட்டாரா. எனக்கு வந்த வாசம் வச்சு கிளம்பிட்டாரா.
தயவு செய்து சாமி வரல யாரையும் பிடிக்காதீங்க. நாத்தாமர முல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி ஆத்தோ நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே நீதா குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி. அம்மா வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி ஆத்தோ வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே நீதா குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி. இந்திரப்பட்டு இந்திரப்பட்டு எல்லையிலே 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 குடிகொண்ட குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி. ஓடி மாமா ஓடி மாமா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சுத்தலா ஓடி மாமா ஓடி மாமா ஓடி மாமா ஓடி மாமா. இந்திரப்பட்டு எல்லையிலே சாந்தத்தமையூரம் மாரியம்மா சங்கத்தங்க திப்பவளே வாரியம்மா அலைகட்டமா தாயே ஓடி வாமா நம்ம ஊரு முத்தாளமா ஓடி வாமா. சாந்தத்தமையூரம் மாரியம்மா சங்கத்தங்க திப்பவளே வாரியம் அம்மா வாரியம்மா வாரியம்மா அம்மோ முத்தலம்மா வாரியம்மா அதோ வாடியம்மா வாடியம்மா முத்தாளம்மா வாடியம்மா. ஓடி வாமா தாயே ஓடி வாமா ஒரு சொல்லு வாசை நகன் நகன் ஓடி வாமா தாயே ஓடி வாமா ஓடி வாமா. ஏ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா நம்ம ஊரு எல்லை விட்டு கிளம்பிட்டாளா. ஓடி வாமா. ஏ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா நம்ம ஊரு முத்தாளம்மா கிளம்பிட்டாளா. நம்ம ஊரு எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்தாளம்மா ஓடி வாமா. தாயே ஏ முத்தாளம்மா முத்தாளம்மா ஓடி வாமா ஓடி வாமா. ஏ முத்தாளம்மா குலமா ஓட்டி ஆடி வருவாளா. ஆடி வருவாரா ஓடோடி வாமா ஆடி வருவா ஓடோடி வாமா ஓடோடி வாமா ஓடோடி வாமா. புடிங்க புடிங்க சாமி வந்து லைஸா புடிங்க. சாமி வந்து பொம்பளை பிள்ளை நான் வளர்த்த ஆத்தா முத்துமாரி நல்லா ஜோரா ஒரு கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. கொலை ஓடுங்கம்மா கொலை ஓட்டு நான் வளர்த்த ஆத்தா. நான் உண்மையிலே நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் மனசார அந்த முத்தாளம்மன். ஏன்னா நிறைய பெண்களுக்கு தான் வரும் சின்ன குழந்தைய தான் தெய்வமே. அந்த தெய்வங்களுக்காக ஒரு ஜோரம் நல்லா கைத்தட்டு கொடுங்க நான் வளர்த்த ஆத்தாக்க. இந்த தெய்வங்களுக்கு அனுக்கிரகத்தில் நம்மளெல்லாம் பட்டி பெருகணும் பால் பொங்கணும் எல்லாரும் நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் வளர்த்த ஆத்தாக்க. இந்த செத்த பொம்பளை பிள்ளை அந்த சந்தோஷமே இன்னும் நம்ம சாமி பாட்டு பாடி ஆட விடலாம். ஊருக்கார சந்தேகப்பட்டுறக்கூடாது. பக்கத்து ஊரில் தான் மகமாய் நாடகம் இங்கேயும் அதே மாதிரி நடத்துகிறாங்களே. நோட்டீஸில் வள்ளிகிரமணம் போட்டாங்க வந்தே முள்ள அப்படின்னு கிறுக்கனா இருப்பாங்க போல அப்படின்னு. ஏன்னா ஒரு இதுக்காக பாடினோம். இன்னும் சாமி பாட்டு பாடுவேன் நான் ஒரு ஆளே 3 மணி வரை ஆக்கிடுவேன். ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க அதனால உள்ளே போக மனசு வராது எனக்கு. ஆனால் சரியா 12:40க்கு தான் வள்ளி வருவாங்க. விவரத்தை சொல்கிறேன். ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க அதனால. இல்லை நீங்கள் உள்ளே போடான்னு சொன்னால் நான் போயிடுவேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. எனக்கு விடிஞ்சா காசு இப்போவே அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க. காலையில் லோன் வேறு கட்டணும். குழுவை யாபகப்படுத்தாதா சொன்னாரா? ஏனே ஐயோ அந்த மட்டும் யாபகப்படுத்தாதே. ஏனே சொல்லுங்க. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சண்டாலங்க அவங்க வீட்டுகள்ல கறிக்குழம்பா வைக்க. இந்த லோனுனால பல குடும்பம் லோன்னு தெரியுதுடா. கண்டிப்பா இந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிய எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன் இருக்கு. நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு. நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லுவேன். சரி எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன். பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கு. பார்த்தா அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் பரட்ட மாதிரியே தலையாச்சி பூ அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி வட்டிச்சிருப்பேன். தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குறேன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு பூவு அடியே அல்வா அடியே சேலை ஜாக்கெட்டு இவங்களுக்கு ரெண்டு இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி. என்னண்ணே
இல்லண்ணே பழைய சேலை வெட்டியிருக்கேன். பார்த்தா அந்த புது காசு லோனு வர காசு வாங்கணும்ல. ஆமா ஆமா. பார்த்தா சேலை சாக்கெட்டு இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி ஐசா புருஷன் கேப்பார் பொண்டாடிக்கிட்டு. எப்படி? ஏய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிடுறேன். என்னவோ மற்ற நாள்ல அவங்க மூத்தத்தை குடிச்ச மாதிரி லோனு காசு சந்தோஷம் தாங்க முடியாது. பொண்டாட்டி அப்படியே செல்ல பொண்டாட்டின்னு சொல்லுவேன். காசு வாங்கி தரப்போ இல்லை பயிர பொண்டாட்டின்னு சொல்லுவேன். அன்னைக்கு அதுக்கும் லோனுக்கு பல பேர் இருக்கு. என்ன பேரு? ஆசீர்வாதம், ஆஹா, விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், மதுரா, பிரகதீஸ்வரி. என்ன சொல்ற? மசுரை புடுங்குறா. பணம் கட்டையெல்லாம் மசுரை புடுங்கிடுவாங்க. ஆசீர்வாதம் ஒரு லோனுக்கு. அதுக்கே ஆசீர்வாதம் பாருங்க. பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முண்டாட்டி இந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சரி சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சிருக்கு. செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும். பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். அதுக்கப்புறம் பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டி உங்களுக்கு கும்பிடுறக்கா. அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், வேலையை விட்டு நிற்க அக்கா. அதே ஆசீர்வாதம். நான் ஆளுக சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குறுப்பு செல்லாம் அது டபுள் லோனா இருக்குன்னு நினைக்கிறேன். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது என்ன விடிவெள்ளி? குறுப்பு செல சொன்னா சிரிக்குது. அப்ப உண்மையா இருக்குமோ? நினைக்கிறேன். விடியுமோ விடியாதோ? சரி 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். லோனுக்காரனா இல்ல புருஷன் நமக்கே தெரியல. வீட்டு வாசல் வந்து ஒரு பாயை விரிச்சு ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சுக்கிறேன். சரி அதே விடிவெள்ளியா. ஓஹோ. அந்த பணம் வசூல் பண்ற வரை அந்த விளக்கு எரி. அதுக்கப்புறம் வசூல் பண்ணி முடிச்சுன்னா விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீட்டுல 2 குட்டி வச்சுனா போயிடுமா. அவங்க வீட்டுல விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. ஆமா. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆளப்புற மந்திரி மாதிரி. ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு, சரி ஹீல்ஸ் வச்ச செருப்பு. நான் தான் குழுத்தலைவி மயிர புழுங்கின தலைவின்னு. 5ஆம் தேதி ஆச்சுன்னா வச்சுக்கோ, அமுதா காசு கட்டல உன்னை நீக்கி போய் 30 காசை கொடுத்த மாதிரி அறுத்து போய் வாங்குறது. நாட்டு காசை யாரா வாங்கிக்கிறது? நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம். இந்த நாட்டில் நம்மளை கடன் வாங்கத்தான் சொல்லி கொடுக்குறேன். ஆமா ஆமா. விடிஞ்சு போய் வர போஸ்ட் மரத்தில் எழுதியிருப்பேன். நகை கடன், வீட்டு கடன் வழங்கப்படும், இடத்து கடன் வழங்கப்படும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் முதல்ல 1ஆவது படிக்கையிலே பாடத்துல சொல்லிட்டார். எப்படி? 15ல் 10 போகுமா போகாதா? போகாது சார். போகலன்னா என்ன செய்யணும்? பக்கத்துல கடை வாங்கணும். அப்ப வாங்க சொன்னேன். கடன் இருந்தேன் களிமண்டை உள்ள ஒரு கடன் வாங்கத்தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒருத்தனாவது கடன் கட்டுற நாட்டில் சொல்றாங்களா சொல்லு? இதுவரை எவனுமே இல்லை. நம்ம வாழ்க்கை நாடே கடந்தேன், நம்மளும் கடந்தேன். கடை எல்லாமே வாழவே முடியாது இவளே. அதனால நான் வளர்த்த ஆத்தாக்க இந்த லோனு காசு வாங்குறதுலாம் கொஞ்சம் குறைச்சி பார்த்து வாங்கிக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு பொம்பளை வாங்கினா என் வீட்லயே வந்துக்கிறேன். லூசு முடியல. ஏதோ கூல் பேட்டுன்னு ஒரு லோன் இருக்காம்டா. இப்ப புதுசு. அட தூங்கி எந்திரிக்க விடால. என் வீட்லயே வந்து என் பொண்டாட்டி வாங்கிருப்பாள் லூசு முண்டை. சரி 2 பேர் பார்ட்னர் போட்டு வாங்கியிருப்பாள். பொம்பளை வந்து வீட்டு வாசல்லே இருக்காள். என்னடா சத்தம் கேட்குன்னு பார்த்தா இவனுக்கு சத்தம் தான் கேட்குது. ஆமா நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம். பார்த்து ரொம்ப கவனமா இருங்க. அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கிட மட்டும் என்ன கரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் இக்கரை கோச்சி குறிச்சி